உங்க வீட்டுக்கு வாரம் 2 ஆன்லைன் டெலிவரி வருமா? அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உங்கள பத்தி தான். திஸ் இஸ் டே 9 ஆஃப் 28 திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் 28. ஏர்லி 20ஸ்ல ஐ யூஸ் டு பிலீவ் இந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா வாங்கணும், இது ஒரு மஸ்ட் ஹேவ்னு. அது ஒரு ஸ்கின் கேர் சீரமா இருக்கலாம், ஒரு ட்ரெண்டிங் சாரியா இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ரெக்கமெண்டட் ஹேர் டூலா கூட இருக்கலாம். அது இருந்தா நான் மேபி இன்னும் கொஞ்சம் அழகா தெரிவேன், இல்ல இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேன், அட்லீஸ்ட் அது இருந்தா நான் என் லைஃப் கொஞ்சம் ஈஸியா லீட் பண்ணுவேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு வாங்கின பொருள்கள் நிறைய. 20ஸ்ல நல்லா சம்பாதிச்சாலும் பெருசா சேவிங் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாத காரணத்தினால செல்ஃப் கேர் அப்படின்ற பேர்ல ஒரு ஓவர் கன்சம்ஷன் ட்ரெண்டை தான் நான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு பொருள் இல்ல அப்படின்றத விட சோஷியல் மீடியால நான் எங்க பார்த்தாலும் மற்றவங்கள்ட்ட அந்த பொருள் இருக்கு அப்படின்றதுக்காக வாங்கின பொருட்கள் நிறைய. இப்போ நான் எந்த பொருள் வாங்குறதுனாலும் ஃபர்ஸ்ட் அதை கார்ட்ல ஆட் பண்ணிட்டு ஒரு 5-6 days கேப் விட்டுருவேன். அந்த 5-6 days கழிச்சு அந்த பொருளை பாக்குறப்போ அதை கார்ட்ல ஆட் பண்ணப்ப இருந்த அதே எக்ஸைட்மெண்ட் இருந்தாதான் அதை நான் வாங்குவேன். அந்த எக்ஸைட்மெண்ட் ஓரளவுக்கு கம்மியாயிருச்சுனாலே அது எனக்கு தேவையில்லாத பொருள்னு புரிஞ்சுக்கிட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ஓவர் கன்சம்ஷன் இஸ் நாட் கூல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நீங்க உங்க 20s நேவிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்.